டெல்லியில் நின்று ஒரு 20 வயசு பையன் அவங்களோட தாய்மாமாவுக்கு கால் பண்ணி ஒரு பதட்டமான குரலோட வீட்டுக்கு யாருக்கு ஃபோன் அடித்தாலும் யாருமே எடுக்கலை, என்னன்னு போய் பாருங்க மாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுக்குறான். அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் மாலிக். அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன நிகழ்ந்தது, ஏன் ஃபோன் எடுக்கலை அப்படிங்கிறது தான் இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹரியானாவில் ரோத்தக் அப்படிங்கிற மாவட்டத்தில் விஜயநகர் அப்படிங்கிற பகுதியில் வசிக்கிறவங்க தான் பிரதீப் மாலிக், இவங்களோட ஃபேமிலி. பிரதீப் மாலிக் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு தொழிலதிபர். இவருக்கு பணத்தை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவரோட மனைவி பபில் தேவி, அவங்களுடைய தாயார் ரோஷினி தேவி, இவங்களுக்கு 2 பேரப்பிள்ளைங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் மாலிக், இன்னொரு பொண்ணு 17 வயசு பொண்ணு. அவங்களோட பேர் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணப்படலை. இப்படி இவங்க ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிற பொழுது அபிஷேக் மாலிக்கை வந்து கேபின் குரூ, அதாவது அவர் ஃப்ளைட்டில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. அதனால அவரை வந்து கேபின் குரூ இதுக்கு படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. பின்னாட்களில் அங்கே படித்தபடியே பிகாம் வந்து கரஸில் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி அங்கே கேபின் குரூவுக்கு படிச்சுட்ருக்கிற அந்த வேலையிலேயே அங்கே ஒரு நண்பர் பழக்கமாகறாரு. அந்த பழக்கம் வந்து எந்த லெவலுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெருக்கமாக பழகுறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம்தான் இந்த பையன் வந்து அவங்க தாய்மாமனுக்கு கால் பண்ணுறான். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி கால் பண்ணுறான். அவரு போய் பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு அந்த வீடு இருக்குங்கிறத பார்த்துட்டு உடனே அங்கே சுடப்பட்டு கிடந்த 4 பேரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. மருத்துவமனைக்கு அனுப்புறதுக்கு முன்கூட்டியே அங்கே வந்த டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு 3 பேர் இந்த இடத்துல இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலை உறுதிப்படுத்துகிறாங்க. உயிரோடு இருந்த அந்த அபிஷேக்கோட தங்கையை மட்டும் அருகாமையில் இருக்கிற ரோத்தக் மாவட்டத்தில் உள்ள பிஜிஐஎம்எஸ் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. இது நடந்தது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2021 அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. உடனே போலீஸார் வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. வழக்கு பதிவு பண்ணி இந்த அபிஷேக்கை வந்து அவங்க வீட்டுக்கு வர வச்சு விசாரிக்கிறாங்க. முதற்கட்டமாக விசாரிக்கும் போது எந்த ஒரு பெரிய இதுவும் கிடைக்கல. அக்கம் பக்கத்து வீட்டாரையும் விசாரிக்கிறாங்க. அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் எல்லாரையுமே விசாரிக்கும் போது பிரதீப் மாலிக்கு தொழில் ரீதியாகவோ எந்த விரோதிகளோ இருக்காங்க அந்த மாதிரியான விசாரணைகளை தான் முதல்ல மேற்கொள்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது யாருமே எதிரிகள்ங்கிற மாதிரி இருந்த மாதிரி எந்த தகவலும் போலீஸாருக்கு கிடைக்கப்படலை. ஒருவேளை சொத்து பிரச்சனை எதுவும் இருக்குமா, இவங்க குடும்பத்துக்குள்ளே எதுவும் சொத்து பிரிவிலங்கம் இந்த மாதிரி எதுவும் இருக்குமாங்கிற மாதிரியான விசாரணைகளும் போகுது. அப்பவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் கிடைக்கப்படுது. இதுக்கப்புறம்தான் அருகாமை வீட்டார் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளே அடிக்கடி சண்டை போடுற மாதிரியான சத்தங்கள் வந்து இப்போது அதிகமாக கேட்க நாங்கள் வந்து எங்கள் காதுகளுக்கு விழுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து தன்னின ஈர்ப்பு ஏற்பட்டு தன்பால் மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறதுக்காக வீட்டில் வந்து தன்னோட சொத்தை பிரித்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் மாலிக் கேட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தான் எங்களுக்கு தெரியுது. மற்றபடி எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அண்டை வீட்டார் வந்து இது பண்ணுறாங்க. அப்போது அபிஷேக் மாலிக் எங்கேன்னு பார்க்கும்போது அவன் மிஸ் ஆயிடுறான். அவனை கண்டுபிடிக்க முடியல. அண்டை வீட்டார் சொன்ன தகவலின் அடிப்படையில் அபிஷேக் மாலிக்கை வந்து போலீஸார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்குறாங்க. போலீஸார் செப்டம்பர் 1 கைதும் பண்ணுறாங்க. கைது பண்ணி அவன்கிட்ட விசாரிக்கும் போது அவன் சொல்கிற விஷயத்தை கேட்டு போலீஸாரே ஒரு நிமிடம் வந்து உறைஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்ன அவனோட கன்ஃபெஷன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு இன்னொரு ஆண் மேலே வந்து ஈர்ப்பு ஏற்பட்ட காரணத்தினால வந்து அவன் வந்து தன்னுடைய ஜெண்டரையே மாற்றிக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு போகிறான் அந்த ஈர்ப்பு காரணமாக. அதுக்காக பிரதீப் மாலிக்கிட்டையும் அவன் ஃபேமிலிகிட்டையும் வந்து இந்த ஆப்ரேஷனுக்காக
பணம் கேட்குறான். ஜெண்டர் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் வந்து. இதுக்காக அவன் பணம் கேட்ட பிறகு இவங்க வீட்டில் உள்ள யாருக்குமே அதில் சம்மதம் இல்லை. எல்லாருமே இவனை சமாதானப்படுத்தி அதெல்லாம் தேவையில்லை, உன்னோட வாழ்க்கையை நீ பாரு வைக்குங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. எதுவுமே அவனுக்கு ஏறலை. அவன் பாட்டியை வச்சும் அவனை ஆறுதல் படுத்தி பார்க்குறாங்க. எந்த ஒரு இதுக்குமே அவன் ஆகிற மாதிரி தெரியல. இப்படியே நாட்கள் போகுது. நாட்கள் போக விட்டு அவனுக்குள்ளே இருக்கிற அந்த வெறி மட்டும் குறையாமல் அப்படியே இருந்துகிட்ருக்கு. நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை இவங்க நம்மளை வாழ விட மாட்டேங்காங்களே அப்படிங்கிற மாதிரியான அந்த கோபத்தில் தன்னோட குடும்பத்தை தான் ஏதாவது செஞ்சால் அவங்க யாரும் இல்லைன்னா அந்த சொத்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தான் வரும் அப்படிங்கிற ஒரே ஒரு யோசனையில் அந்த குடும்பத்தை காலி பண்ணணும்னு சொல்லி இவன் காத்துக்கிட்டு இருக்கான். அதே வேளையில் அவனுடைய தகப்பனார் வந்து அவருடைய பாதுகாப்புக்காக வச்சிருந்த ஒரு கைத்துப்பாக்கி வந்து இவன் கையில் கிடைக்குது. அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறான். வச்சுக்கிட்டு இந்த நாளுக்காக காத்திருக்கிறான். இந்த நாள் வருது. இந்த குடும்பத்தில் முதல்ல அவன் வந்து சுட்டது அவனோட தங்கையை தான் சுடுறான். அதுக்கு அடுத்து அவனோட பாட்டியை சுடுறான். அதுக்கு அடுத்து அவனோட தாயாரை சுடுறான். இறுதியாக தான் அவனோட தகப்பனாரை சுட்டு கொலை பண்ணுறான். இந்த எல்லாத்தையும் சுட்டு கொலை பண்ணுறான். அவனோட தங்கை மட்டும் உயிருக்கு போராடின நிலையில் 23ஆம் தேதி போலீஸாரால் மீட்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்படுறாங்க. 2 நாள் தீவிர சிகிச்சைகளையும் பலன் இல்லாமல் 25ஆம் தேதி அவங்களோட மரணம் வந்து நிகழுது. இப்போ இந்த 4 பேரையும் கொண்டு தாங்கிறத அவன் வாயாலே கன்ஃபஸ் பண்ணிக்கிறான். அவன் கொலைக்கு பயன்படுத்தின துப்பாக்கியை வந்து ஒரு கால்வாயில் அவன் தூக்கி போட்டதாகவும் அந்த கால்வாயிலிருந்து போலீஸார் வந்து அதை மீட்டெடுத்து அதை எவிடன்ஸாக எடுக்கிறாங்க. இந்த கொலையை பண்ணிட்டு இவன் வந்து இது வந்து ராபரிக்காக நடந்த மாதிரி காட்டணுங்கிறதுக்காக தான் அந்த வீட்டில் இருந்த நகையையும் கொஞ்சம் பணத்தையும் திருடிட்டு போயிருக்கான். அதையும் இவனை அரெஸ்ட் பண்ணும்போது இவன் பேக்கில் இருந்து போலீஸார் வந்து எடுத்துடுறாங்க. இது எல்லாமே இவனுக்கு எதிரான ஆதாரங்களாக வச்சு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கேஸ் நடந்துட்டு இருக்குது. இவன் 2022ஆம் ஆண்டு ஜாமீனுக்கு வந்து அப்ளை பண்ணுறான். அப்பவும் கேன்சல் ஆயிடுது. அதை தொடர்ந்து பல தடவையும் அவன் வந்து ஜாமீனுக்கு அப்பீல் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ வரைக்கும் அவன் இன்னும் ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் இருக்கான். நீதிமன்ற காவலில் தான் சிறையில் இருக்கான். இதுக்கான தீர்ப்பு இன்னும் வரலை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஸ் நம்ம இதுவரைக்கும் போடாத ஒரு வித்தியாசமான கேஸ். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம், குறிப்பிட்ட கேஸ்கள் நம்ம போட்டிருக்கோம். புது சேனல்னால ரொம்ப கேஸ் போட்டிருக்கோங்கிறதெல்லாம் போய் ஒரு 30 கேஸ் போட்டிருப்போன்னு வைங்களேன். அந்த 30லையுமே இது ஒரு தனித்துவமான ஒரு கேஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தன் பாலின ஈர்ப்பு காரணமாக தன் குடும்பத்தையே ஒருத்தன் கொலை பண்ணுற அளவுக்கு போகிறாங்கும்போது உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்குங்கிறது எனக்கு தெரியல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் அதை போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.